நான் டாக்டர் சுந்தர்ராமன். நான் வந்து சீஃப் ஆஃப் மெடிசன். நான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனியில். ஸோ இந்த ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்ற இந்த வைரஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது பெரும்பாலும் காஃப், கோல்ட், ரன்னிங் நோஸ், த்ரோட் பெயின், கொஞ்சம் உடம்பு வலி இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம். ஸோ பெரும்பாலும் 2-3 டேஸ் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். இது சில பேருக்கு ஒரு 3-5% ஆஃப் பீப்புளுக்கு நிமோனியாவாக மாறலாம். இந்த நிமோனியாவாக மாறும் பொழுது தான் உங்களுக்கு இருமல், சளி அதிகமாக போய் மூச்சுத்திணறல் ஏற்படும், வீசிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். பெரும்பாலும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது, கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கிறது, ஃபீவர் இருந்தால் பேராசிட்டமால் கொடுக்கறது, நல்ல உணவுகள், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், அது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். கம்ப்ளீட் ஐசோலேஷனில் இருக்கணும். மற்றவங்களுக்கு இந்த நோய் பரவாமல் பார்த்துக்கணும். கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் யார் உங்களோட கேர்டேக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களும் தே ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். எப்படி பண்ண முடியும்? அவங்கக்கிட்ட போகும்போது ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை வெறும் கர்ச்சீஃப் போட்டுக்கலாம். அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்ச பிறகு நல்லா கையை சோப் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ முகத்தில் எந்த காரணத்து கொண்டும் உங்கள் மூக்குள்ளேயோ உங்கள் வாய் உள்ளேயோ ஏதாவது முகத்தை தொடர்றதையோ கை கழுவாமல் பண்ணாதீங்க. கை கழுவின பிறகு அதெல்லாம் செய்யுங்க. ஸோ இந்த அடிப்படை பேசிக் ஹைஜீன் இதெல்லாம் இருந்தாலே இந்த நோய் பெரிய அளவில் தொற்று நோயாக மாறாமல் தடுக்க முடியும். இதை பற்றியான எந்த பீதியை அடைய வேண்டிய அவசியமே இல்லை.